வாங்க. ஆ. நீங்க ஹரிணி. ஹரிணி, எனக்கு இந்த மாதிரி இடம்லாம் புதுசு. எனக்கு ஆர்டர் பண்ண தெரியாது. நீங்களே. தட்ஸ் ஓகே ராம். நானே ஆர்டர் பண்றேன். ஆ. காஃபி? ஓகே. 2 காஃபி ப்ளீஸ். ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, அதனால தான் வந்தேன். Thank you. ராம், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம்ன்ற உறவுக்கு டிவோர்ஸ்ன்ற பிரிவு கிடைச்சு 1 வருஷம் ஆயிடுச்சு. நான் ஒரு டிவோர்ஸி. நேரடியா விஷயத்துக்கே வந்துடுறேன் ராம். எனக்கு என்ன மனசார நேசிக்கிற ஒருத்தர் வேணும் ராம். இந்த போலியான அன்பை பார்த்து எனக்கு ரொம்ப போரிங்கா இருக்கு ராம். அன்னைக்கு நீங்க ரோட்ல அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் அறிவுரை சொல்லும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டது உங்களுக்கு ஒருத்தர் அன்பு கொடுக்குறவங்க வேணும்னு தான். எனக்கும் அதே தான். உங்க வயசை பத்தி எனக்கு கவலையே இல்ல. நீங்க எனக்கு ஓகே தான். உங்களுக்கும் ஓகேனா நம்ம 2 பேரும் லிவ்இன்ல இருக்கலாம். அதுக்கப்புறம் ஓகேனா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் என்ன பத்தி எல்லாமே சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்க தான் உங்க முடிவு சொல்லணும். ஹரிணி, என்னை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது. லிவிங்ல இருக்கலாம்னு சொல்றீங்க. ராம், ஒரு ஆண் ஒரு பெண்ணை என்ன பண்ணிர போறாங்க? ஒண்ணு அவங்கள கொல்லுவாங்க, இல்லனா என் வாயால அதை நான் சொல்ல விருப்பம் இல்ல. இது எல்லாத்தையும் நான் ஏற்கனவே அனுபவிச்சுட்டேன் ராம். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை மதிச்சாதான் ராம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும். இல்லனா அந்த மனுஷன் மிருகம் ஆயிடுவான். நீங்க என்னன்றத நீங்களே யோசிச்சு சொல்லுங்க ராம். நான் கிளம்புறேன். நெல்லுங்க ஹரிணி. ஆ? வெளியே கார் நிக்குது. உங்க லக்கேஜ்லாம் எடுத்துட்டு வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். வாங்க. இதான் என் வீடு. வாங்க. இருங்க இருங்க. முதல் முறையா வீட்டுக்கு வர்றீங்க, வலது கால் வச்சு வாங்க. உங்க ரூம் அங்க இருக்கு, வாங்க நான் காட்டுறேன். ஓகே. ஹரிணி, இதுதான் உங்க ரூம். ஓ, ஐயோ, லக்கேஜ் எல்லாம் கார்லயே இருக்குதே. முதல்ல தண்ணி கொடுப்போம். ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி தாயே, என் கஷ்டத்தை நீங்களாவது கேளுங்கம்மா. ஐயோ, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானே. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி தாயே, சீக்கிரமா எங்க மாமாவுக்கு சுகர்லெஸ் காஃபி குடுக்கிற ஒரு பொண்ணு கிடைக்கணுமா? அதுக்கப்புறமாவது என் வாழ்க்கை உருப்படணுமா? எப்ப பாரு இவளுக்கு இதே ஓம் பேச்சு. சக்தி பராசக்தி. எல்லா தலையெழுத்து. கடவுளே, இவகிட்ட இருந்து என்ன காப்பாத்துமா. ஏமா, பக்தி ஏதாவது கொஞ்சம் குறைச்சிக்கிறது. நீங்க போயிட்டு வாங்க. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். எங்க பூஜை ஆரம்பி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. ராம், ராம், எழுந்து காஃபி குடிங்க ராம். ஹரிணி, நான் தான் உங்களுக்கு காபி போட்டு கொடுத்துருக்கணும். ஐயோ, தட்ஸ் ஓகே ராம். நீங்க காஃபி குடிச்சிட்டு ரெடி ஆயிவாங்க. உங்களுக்கு டிஃபன் என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் செஞ்சு கொடுக்குறேன் உங்களுக்கு. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதையே பண்ணுங்க. நானும் அதை விரும்பி சந்தோஷமா சாப்பிடுவேன். ஓகே. இந்த பொண்ணு என்ன விரும்புற மாதிரி நான் ஏதாவது பண்ணி ஆகணும். பாத்ரா. வேலையில போட்டு போறடா பாத்து. டேய், நீ ஒன்னும் வேலை செய்ய வேண்டாம், விடு. நான் எதுவும் செய்யலன்னா உங்களுக்கு நான் செய்யற துரோகம் அது. நான் நின்னாலும் நடந்தாலும் படுத்தாலும் எப்போதும் ஸ்டேடியா எல்லாம் என் தலையெழுத்து. பேசாம உட்கார்ந்து வேலையை பாரு. டேய், கண்ணை மூடிட்டு திருத்தவே முடியாது. எங்கடா அது குரடு, எங்கடா அது? டேய், இப்ப பாருடா, எங்க தூக்கி போடு. ராம்,
நானே ஃபோன் பண்ணணும்னு இருந்தேன். பிஸியா இருந்தீங்க, அதனால கால் பண்ண முடியல அதானே? ஆமா ஆமா. வீட்டில் தனியா இருக்க கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தானே நான் இப்போ உங்களுக்கு கால் பண்ணதே. இவ எதுக்கு இப்ப ஃபோன் பண்றா? ஆ சார் வணக்கம். ஒரு நிமிஷம். நீங்க Okay, கேட்ட okay. பணம். ஓகே ஓகே. நான் வரேன் சார். தேங்க் யூ. அண்ணனுக்கு யாரோ பணம் கொடுத்துட்டு போறாங்க. அங்க நல்ல நல்ல புக்கெல்லாம் நிறைய இருக்கும், எடுத்து படிங்க. என்னடா போடா. சாயங்காலம் நான் வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே ஓகே. அண்ணே ஒரு நிமிஷம் இருங்க. வண்டியை லோட் பண்ணிட்டோனே. அப்படியா? சரி எல்லாத்தையும் அனுப்ப சொல்லு, அனுப்பு. டேய், ஹரிணி, வாங்கடா டேய். ராம், நானே உங்களுக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். Okay. ஓகே பாய். பாய் ராம். ராம், இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு உங்களுக்கு. டேய் குடிகாரா, வாடா. எங்க அது கோட்ரியில காசு குடுறாங்க. உங்க அக்கௌண்ட்ல போடலாம். தெரியும் தெரியும், நீ எந்த அக்கௌண்ட்ல போடுவேன்னு. ஹரிணி, வாங்க ராம். இதையும் ஜாக்கிரதை ராம். நான் இன்னும் உயிரோட இருக்கேன்னு ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம ரெண்டு பேரும் எப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்குதோ அப்ப இந்த ஹார்ட் கம்ப்ளீட் ஆகும் ராம். Cheers, ராம். என் லைஃப்ல இப்படிலாம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எத்தனையோ ஆண்களோட லைஃப்ல இது கனவாவே இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் ஹரிணி. That's okay, ராம். ராம், சர்வ் பண்ணவா? ஆ. எப்படி இருக்கு ராம்? எனக்குன்னு யாருமே இல்லை. என் விதி ராம் கிட்ட இருந்தும் என்ன பிரிக்குது. என் கஷ்டத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு மீட் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. சான்ஸ் கிடைச்சதுன்னா நாளைக்கு என்னோட லவ்வை சொல்லிடுவேன். ஹே ராம். ம்? ராம், ஆ? நான் எத்தனை டைம் கால் பண்ண நீங்க காலே எடுக்கவே இல்லை. நான் எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா? கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். ஓ, அப்புறம் நீங்க ஒரு அமௌண்ட் கேட்டிருந்தீங்கல்ல, அதை என் ஃப்ரெண்டுகிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன். கரெக்ட் டைமுக்கு திருப்பி கொடுத்துடணும். தேங்க்ஸ் ராம். ம். சரி, அப்ப நான் கிளம்புறேன். கிளம்புங்க. உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு கண்டிஷன் சொல்றேன். ஆ, நீங்க ஏதோ கண்டிஷன் இருக்குன்னு சொன்னீங்களே, எதுவுமே சொல்லவே இல்ல. அதுவா, இந்த அமௌண்ட்டை நீங்க கரெக்ட் டைமுக்கு திருப்பி கொடுக்கலன்னா ம், இதையே புருஷன் தட்சணையா வச்சுக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு கேட்கலான்னு இருந்தேன். எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தான். உங்களை யாருங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க? கல்யாணம்லாம் வேண்டாம், அமௌண்ட்டை கரெக்ட் டைமுக்கு திருப்பி கொடுத்துருங்க. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.